இந்த மனுஷன் ஒளித்திருந்ததுனால இவருடைய காரியங்களை கர்த்தரே பொறுப்படுத்திக் கொண்டார். இப்ப கொஞ்ச நாள் தாண்டினதும் ஆற்றுல தண்ணீர் வற்றினது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பி சாரிபாத் ஊருக்கு போ. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த மனுஷன் இந்த கேரித் ஆற்றண்டையிலிருந்து சாரிபாத் ஊருக்கு 100 மைல் தூரமா, 100 மைல் தூரம். இன்னும் சொல்ல போனா 150 கிலோமீட்டர். 150 கிலோமீட்டர் இப்பொழுது இந்த மனுஷன் நடந்து போறாரு. இன்னொரு பக்கத்தில் இந்த மனுஷனுடைய ஜீவனை வாங்குவதற்கு ஆகாபு ஆள் அனுப்பி தேடி கொண்டிருக்கிறான். 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தா, ராஜ்யங்கள் முழுவதும் தேடி இருக்கிறான். ராஜ்யங்கள் முழுவதும் தேடி இருக்கிறான் ஆகாபு. என்கிட்ட வந்து ஒருத்தன் சவால் விட்டானே. இப்ப ஆண்டவர் உட்கார சொன்னா உட்காருவார், எழும்பி போனா போவார். கர்த்தர் மட்டும் நடத்துகிற பாதையில போனா சத்துரு நம்மை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். எனக்கு இந்த மனுஷன் இங்க இருந்து இங்க போனான்னு சொன்ன உடனே நான் தேட ஆரம்பிச்சேன். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தா 100 மைல் தூரம், 150 கிலோமீட்டர். 2-3 நாள் ஆயிருக்கலாம் நடந்து போறதுக்கு. 2-3 நாள் ஆனாலும் தேடுகிற சத்துருவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஜெபிக்கிறவர்கள், ஒளித்திருந்து ஜெபிக்கிறவர்களுடைய 2வது காரியத்தை சொல்லுகிறேன். நம்மை அழிக்க தேடுகிற சத்துருவுக்கு நம்மை மறைத்து பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்மை ஒளித்து வைத்து பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தீங்கு நாளில் கூடார மறைவில் ஒளித்து வைத்து பாதுகாக்கிற நல்ல ராஜாவாக இருக்கிறார். நம்ம மேல சர்வ வல்லோட நிழல் இருக்கிறபடினால எந்த ஆகாபுக்கும் கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார்.